இப்படியாக இந்த மக்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன? 2 காரணம் இருக்குது. ஒன்று, இந்த சாதி அமைப்பு அப்படிங்கிறது மதத்தோடையும் மதத்தினுடைய தடைகளோடையும் தொடர்புடையதாக இருக்குது. 2வது, இந்த சாதி அமைப்பினுடைய விதிமுறையிலேருந்து மீறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதிலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மனிதாபிமானமற்ற முறையில் அபராதங்களும் தண்டனைகளும் விதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்து மதம் திணித்து வச்சிருக்கு. உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு உரிமை இல்லை. அவங்க ரோட்டில் போகும்போது மற்றவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறத எதாச்சும் கேட்டுட்டாங்கன்னா அது குற்றம். அந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவங்கள கட்டி வச்சு பழுத்த கம்பியை அவங்க காதுகளில் செலுத்துவாங்க. இது குறைஞ்சபட்ச தண்டனை தான். இவங்க காதால் கேட்ட அந்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய நாக்கு வெட்டப்படும். இப்படியான தண்டனைகள் மூலமாக சாதியினால் பாதிக்கப்படுற இந்த சாதியற்ற மக்களை கட்டாயப்படுத்தி அறியாமையிலே வச்சுட்டு இருக்காங்க. 2வதா, இந்த மக்களுக்கு ஆயுதம் வச்சிருக்க தடை. இதன் மூலமாக இவங்க போராடுறது தடுக்கப்படுது.